சட்டங்கள் திருத்தப்படலாம். அம்மா, நான் கிரேட் சர்மா கிட்ட உதவியாளராக போகப் போகிறேன் என்றாள் சுஜி. என்னடி இது கூத்து? சட்டம் படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகாமல் உதவியாளராக போகிறது எதுக்கு என அங்கலாய்த்தாள் சுஜியின் தாய். குற்றங்கள் பெருகவும் குற்றவாளிகள் தப்பிக்கவும் உதவும் ஒரு இருட்டறையாகவே சட்டம் செயல்படுகிறது. வக்கீலா வாதாடுறதை விட ஒரு இந்திய பிரஜையா வாதாட என்னை தயார்படுத்திக்கத்தான் இந்த முடிவு என்றாள் சுஜி. நீதிபதி சர்மாவிடம் பணிக்கு சேர்ந்து அவரது நன்மதிக்கை பெற்று குடும்பத்தில் ஒருத்தியாகவே மாறினாள். சுஜியின் அறிவு கூர்மையும் சமூக பொறுப்பும் சர்மாவை கவர்ந்தது. ஒரு நாள் நீதிபதி சர்மா ஒரு கேஸில் ஒருவனை நிரபராதி என தீர்ப்பெழுதிவிட்டு வருகிறார். மாமா, இன்னைக்கு நீங்கள் சொன்ன தீர்ப்பில் இவர்களுக்கு திருப்தி இருந்ததா? எதிர்த்து சொல்லுங்க மாமா என்றாள். நீதிபதி சர்மா சற்று யோசித்தார். சுஜி, சாட்சியங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன. இது உனக்கும் தெரியுமே. அந்த மோகன் தரப்பில் சாட்சிகள் அவனுக்கு சாதகமாகவே இருந்தது. அவனுக்கு எதிரான சொல்லப்பட்ட சாட்சிகளில் வலி இல்லை, சரியான ஆதாரங்களும் இல்லை. என்ன செய்வது சொல் என்றார். மாமா, குற்றவாளிக்கு எதிரான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம். உண்மை சாட்சி சொல்பவர்கள் விலை போயிருக்கலாம், அல்லது சாட்சிகள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கலாம், இல்லையா என்றார். நீ சொல்றது சரிதான். இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்கே, பலமான சாட்சியங்கள் எதிர்த்தரப்பில் இல்லையே என்றார். மாமா, நீங்கள் என்னை கோபிக்கக்கூடாது. நீதி சட்டம் எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மேதை நீங்கள். உங்களுக்கு எதிராக பேச எனக்கு அருகதை இல்லை. ஆனாலும் நான் ஒரு இந்திய பிரஜை என்ற உரிமைகள் கொஞ்சம் பேசலாமா? கொஞ்சம் என்ன, நிறையவே பேசுமா என்றார். சர்மா, சட்டம் படித்த மேதைகள் என்ன செய்கிறாங்க? குற்றவாளிகளை தண்டிக்கத்தானே சட்டம். ஆனால் அந்த சட்டம் குற்றவாளி தப்பிக்க உதவலாமா? புது புது சட்டங்கள், குண்டர், போக்சோ, இன்னும் பல பல. போக்சோ சட்டம் இருப்பதே நமக்கு தலைக்குனிவு. வெட்கப்பட வேண்டிய சட்டம். பாலியல் குற்றங்கள் மலிய காரணம் இது. மது அரக்கன். முதலில் நாம் போதை சாம்ராஜ்யத்தை ஒழிக்க கடுமையான தண்டனை சட்டமாக்க வேண்டாமா? சட்டத்தில் 1000 ஓட்டைகள். கொலைகாரனை கூட தியாகியாக்கும் மாயாஜாலம் என்றாள். அடடா, சட்டம் போடாமல் எப்படி அரசின் கடமை அல்லவா அது என்றார். மாமா, புது சட்டம், பொது சட்டம் ஒன்று உருவாக வேண்டும். கேஸ், கோர்ட்டு அப்படின்னு காலத்தை நேரத்தையும் வீணாக்காமல் குற்றவாளிக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கணும். செல்வாக்கும் பதவியும் அதிகார பலமும் உள்ளவர்களின் உறவுகள் எத்தனை பெரிய பாவங்கள், பாதகங்கள், குற்றங்கள் செய்தாலும் தண்டிக்கப்படுவதில்லை. காரணம் காலதாமதம். சாட்சிகள் விலை போவது அல்லது அவர்களின் தலை போவது என்றால். அம்மாடி, நீ என்ன சொல்கிற என்று அலர்னார். மாமா, மனசில் பட்டதை சொன்னேன். இது சாத்தியமில்லைதான். ஆனால் பாலியல் கொடுமைகள், அதுவும் வயது வித்தியாசம் இல்லாமல் பிஞ்சு, காய், பழம் என்று நாசப்படுத்தும் பாவிகளுக்கு தனிச்சட்டம் வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை பேட்டி எடுத்து ஒளிபரப்புவதில் என்ன லாபம்? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சிக்கும் பாவிகளை அந்த கணமே கண்ட துண்டமாக வெட்டி போட்டால் அடுத்தவன் அந்த தப்பை செய்ய பயப்படுவான் இல்லையா என்றார். நீ சொல்வது ரொம்ப சரி. ராஜாக்கள் காலத்தில் வாதி பிரதிவாதி இருவரும் அரசன் முன் நிறுத்தப்பட்டு அறிவில் சிறந்த அமைச்சர்களால் விசாரிக்கப்பட்டு கொடுமையான குற்றங்கள் செய்தவனை கழிவில் ஏற்றும் கொடூரமான தண்டனை கொடுப்பார்கள். குற்றங்களுக்கு தகுந்தவாறு பாதாள சிறை, காராகிரகம், சிரச்சேதம் என்று தண்டனை கொடுப்பார்கள். எப்போதாவது நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதுண்டு. இந்த தவறு நடந்துவிட்டால் அரசர்கள் தாங்களாகவே தண்டித்துக் கொள்வதும் உண்டு. இப்போது என்ன நடக்கிறது? ஒரு குற்றவாளிக்கு சாதகமாக வாதாடி வக்கீல் கேஸை வாய்தாக்கள் மூலமாக இழுத்தடித்து 10-15 வருடங்களை கடத்துகிறார். ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளியோ சுதந்திரமாக சுகமாக வாழ்கிறான். இதை எம்மால் தடுக்க முடியுமா என்றார். புரியுறது மாமா. உங்களைப் போன்ற ஜாம்பவான்கள் முயன்றால் இது சாத்தியமாகலாம் இல்லையா? இது நம் சக்திக்கு மீறிய முயற்சி. ரொம்ப ரொம்ப உச்சத்திலே பதவியிலே உள்ளவங்களாலே கூட சட்டத்தை திருத்தவோ மாற்றவோ முடியாதும்மா. நீ சொல்கிறபடி குற்றங்களுக்கு ஏற்ப கடுமையான சட்டங்களும் காலதாமதமில்லாத விசாரணைகளும் வாதி பிரதிவாதிகளை பாரபட்சமின்றி கண்காணிக்கும் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளும் ஒத்துழைத்தால் ஓரளவு நியாயமான தீர்ப்புகள் எழுதப்படலாம். இப்போதைக்கு இதுதான் என் பதில். உன் கேள்விகளும் ஆதங்கமும் போற்றக்கூடியதுதான். முன்னை போன்ற இளைய தலைவர்கள் சிந்திக்க முற்பட்டால் தீர்ப்புகளில் தடுமாற்றம் குறையும். உன் கனவு பலிக்கட்டும், சட்டங்கள் திருத்தப்படலாம்.